வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். பிரித்தானியாவில் இன்று வெளியாகிய காப்போத்து உயர்தர பரீட்சை முடிவுகளில் ஈழத்தமிழ் பூர்வீக மாணவர்கள் நல்ல பெறுபேறுகளை பெற்றிருப்பதை ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. காலை முதல் லட்சக்கணக்கான மாணவர்கள் தமக்குரிய காப்போத்து உயர்தர பரீட்சை மற்றும் பிரெக் உட்பட்ட உயர்தர தேர்தல் முடிவுகளை பெற்று வரும் நிலையில் ஈழத்தமிழ் பூர்வீக மாணவர்களுக்கும் நல்ல பெறுபேறுகள் கிட்டியிருப்பதை குறித்த மாணவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் தமிழர்களின் கல்வி சேவை வட்டாரங்களூடாக அறிய முடிந்துள்ளது. இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து ஆகிய பிராந்தியங்களில் வெளியான இந்த முடிவுகளில் கடந்த வருடத்தை விட இந்த முறை உயர் பெறுபேறுகளை பெற்றவர்களின் வீதம் உயர்ந்திருக்கின்றது. அனைத்து தரங்களிலும் 28.3 வீதமானோர் A+ அல்லது ஏதர உயர்வு சித்திக்கு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு இவ்வாறான நல்ல பெறுபேறுகளை பெற்றவர்களின் வீதம் 27.8 இருந்த நிலையில் இந்த வருடம் அது 28.3% உயர்ந்திருக்கின்றது. இந்த முடிவுகளின்படி அதிக அளவு மாணவர்களுக்கு சாதனை அளவாக தாம் முதற் தெரிவாக குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பதற்கான இடங்கள் கிட்டியும் இருக்கின்றன. இன்றைய முடிவுகளில் இன்னொரு பதிவாக 2018 ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக மாணவர்கள் சிறப்பான பெறுபேறுகளை பெற்றிருக்கின்றார்கள். கணித பாடத்தில் ஆண் மாணவர்கள் மாணவிகளை விட சிறப்பான பெறுபேறுகளை பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வேறுபுறம் இருக்க, கனடாவின் மீது அமெரிக்க குடியரசுக் கட்சி அரசியல்வாதிகள் புதிய குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருக்கின்றார்கள். கனடாவில் காட்டு தீகளையும் புகையையும் கட்டுப்படுத்த போதுமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியும் இருக்கின்றார்கள். அமெரிக்க குடியரசுக் கட்சி அரசியல்வாதிகள் கடுமையான வார்த்தைகளால் இது தொடர்பில் அறிக்கைகள் மற்றும் கடிதங்களை வெளியிட்டும் இருக்கின்றார்கள். இந்த கோடையில் பல மாநிலங்களில் காற்றை மாசுபடுத்திய புகை காரணமாக இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டும் இருக்கின்றது. மெக்சிகனின் அழகிய ஏரிகள் மற்றும் முகாம் மைதானங்களில் குடும்ப விடுமுறைகளை அனுபவிப்பதற்கு பதிலாக மூன்றாவது கோடையாக கனடாவின் காட்டு தீகளை தடுக்க மற்றும் கட்டுப்படுத்த தவறியதால் மெக்சிகன் வாசிகள் ஆபத்தான காற்றை சுவாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டும் இருக்கின்றது. மிச்சிகன், அயோவா, நியூயார்க், வடக்கு டகோட்டா, மினசோட்டா மற்றும் விஸ்கான்சின் குடியரசுக் கட்சியினரிடமிருந்து இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டும் இருக்கின்றன. இந்த புகை இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை பாதிக்கின்றது என்றும் அமெரிக்கா இதை வரி பேச்சுவார்த்தைகளில் ஒரு பிரச்சனையாக எழுப்பலாம் என்றும் அவர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். ஆனால் பருவநிலை மாற்றத்தின் பங்கை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று பருவநிலை விஞ்ஞானிகள் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை பற்றி விவாதிக்க ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெற இருக்கின்றது. உக்ரைன் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் மேலும் பல கடுமையான பொருளாதார தடைகளை ரஷ்யா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அமெரிக்கா விதித்திருந்த காலக்கெடு முடிவடைந்திருந்த நாளன்று ட்ரம்ப் இந்த சந்திப்பு பற்றிய செய்தியை அறிவித்தும் இருந்தார். ட்ரம்பின் உத்தரவின் பேரில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே இந்த கோடையில் நடைபெற்ற 3 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் இரு தரப்பினரும் எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை. ஒரு காலத்தில் ரஷ்யாவிற்கு சொந்தமான பிரதேசமாக இருந்த அலாஸ்காவில் இரு தலைவர்களுக்கும் இடையில் நடைபெறவிருக்கும் சந்திப்பை பற்றி இதுவரை வெளியான தகவல்களை தெரிந்து கொள்வோம். ரஷ்யாவுக்கு சொந்தமான அலாஸ்காவை 1867 ஆண்டில் அமெரிக்கா வாங்கியது. 1959 அமெரிக்க மாகாணங்களில் ஒன்றாக மாறிய ரஷ்யாவின் பழைய நகரம் ஒன்றில் நடைபெறும் சந்திப்பு என்பது இந்த சந்திப்பை சரித்திர முக்கியத்துவம் பெற செய்கின்றது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் அண்டை நாடுகள், பெரிஜிங் ஜலசந்தி மட்டுமே அவற்றை பிரிக்கின்றது என்பதை ரஷ்ய அதிபரின் உதவியாளர் யூரி உஷாகோவ் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். எங்கள் தூதுக்குழுவினர் பெரிங் ஜலசந்தியின் மீது பறப்பதும் அலாஸ்காவில் நடைபெற இருக்கும் இரு நாடுகளின் தலைவர்களின் முக்கியமான மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட உச்சி மாநாடும் மிகவும் தர்க்க ரீதியானதாகவே தெரிகின்றது என்றும் அவர் கூறியிருந்தார். 2021 மார்ச் மாதத்தில் அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் ஜோ பைடனால் புதிதாக உருவாக்கப்பட்ட ராஜதந்திர மற்றும் தேசிய பாதுகாப்பு குழு ஆங்கரேஜில் சீனாவின் பாதுகாப்பு குழுவை சந்தித்த போது அலாஸ்கா கடைசியாக ஒரு அமெரிக்க ராஜதந்திர நிகழ்வின் மையமாக இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கவில்லை. சந்திப்பின் விளைவால் கடும் கோபமடைந்த சீனா அமெரிக்கர்கள் உயர்வு மனப்பான்மை மற்றும் பாசாங்குத்தனம் கொண்டவர்கள் என்றும் குற்றம் சாட்டி இருந்தது. இரு நாட்டு அதிபர்களும் அலாஸ்காவின் ஆங்கரேஜ் நகரில் சந்திப்பார்கள் என்று வெள்ளை மாளிகை செவ்வாயன்று உறுதிப்படுத்தியும் இருந்தது. இருதரப்பு ஒப்பந்தத்தை அறிவிக்கும் போது
அந்த இடம் பல காரணங்களுக்காக மிகவும் பிரபலமானதாக இருக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். அது மாகாணத்தின் மிகப்பெரிய நகரத்தில் இருக்கும் என்பதை அவர் வெளியிடவில்லை. அலாஸ்காவின் மிகப்பெரிய இராணுவ நிறுவன கூட்டுத்தளத்தில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிபர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். 64,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தளம் ஆர்க்டிக் இராணுவ தயார் நிலைக்கு அமெரிக்காவின் முக்கிய தளமாக இருக்கின்றது. உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் கடுமையாக முயற்சித்து வருகின்றார். இருந்த போதிலும் அவருக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி ஏற்படவில்லை. முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது தேர்தலில் தான் வெற்றி பெற்று பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நம்புவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். மேலும் 2022இல் ரஷ்யா உக்ரைனின் மீது படையெடுத்த சமயத்தில் தான் அதிபராக இருந்ததால் இந்த போர் ஒருபோதும் நடந்திருக்காது என்றும் அவர் பலமுறை வலுவாக தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இது போன்ற சூழலில் உடனடியாக ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது இன்னும் பல கடுமையான அமெரிக்க தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி புடினுக்கு காலக்கெடு நிர்ணயித்திருந்தார் ட்ரம்ப். காலக்கெடு நெருங்கிய நிலையில் ஆகஸ்ட் 15 அன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை தான் நேரில் சந்திப்பதாக ட்ரம்ப் அறிவித்தும் இருந்தார். புதன்கிழமை அன்று அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மாஸ்கோவில் புதினை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தைகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்த நிலையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்றுதான் ரஷ்ய அதிபரை சந்திக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தும் இருந்தார். இந்த சந்திப்பிற்கு முன்னதாக இருதரப்பும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஊகங்களை வெள்ளை மாளிகை நிராகரித்தும் இருந்தது. திங்களன்று செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர புதினை வலியுறுத்துவதே அவரது சந்திப்பின் முக்கிய நோக்கம் என்றும் இது உணர்ச்சி பூர்வமான சந்திப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது சந்தேகமன்றே தெரிகின்றது. திங்களன்று இந்த கூட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிய போது அவர் கலந்து கொள்ளலாம் என்றே நான் கூறுவேன், ஆனால் அவர் இதுவரை பல கூட்டங்களில் கலந்து கொண்டார் என்று தெரிவித்திருந்தார். இருப்பினும் அலாஸ்கா சந்திப்பிற்கு பிறகு தான் அழைக்கும் முதல் நபர் ஜெலன்ஸ்கியாகவே இருப்பார் என்று ட்ரம்ப் கூறியும் இருந்தார். அமெரிக்க அதிபர் புதினுடனான நேரடி சந்திப்புக்கு முன்னதாக புதன்கிழமை அன்று ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் மெய்நிகர் முறையில் சந்தித்து பேசுவார்கள் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் பின்னர் தெரிவித்தும் இருந்தார். ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பில் பல ஐரோப்பிய தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். ட்ரம்ப், புதின் மற்றும் ஜெலன்ஸ்கி என 3 தலைவர்களும் கலந்து கொள்ளும் முத்தரப்பு சந்திப்பை நடத்த ட்ரம்ப் தயாராக இருப்பதாக வெள்ளை மாளிகை முன்பு கூறியிருந்தது. ஆனால் ஜெலன்ஸ்கியை விலக்க வேண்டும் என்று புதின் கோரியிருந்தார். உக்ரைனில் ஈடுபாடு இல்லாமல் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு ஒப்பந்தமும் உயிரற்ற முடிவுகளுக்கு சமமானதாக இருக்கும் என்று ஜெலன்ஸ்கி கூறியும் இருக்கின்றார். போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று ரஷ்யாவும் உக்ரைனும் நீண்ட காலமாக கூறி வந்தாலும் ஒரு நாடு கடுமையாக எதிர்க்கும் விடயத்தையே மற்றொரு நாடு விரும்புகின்றது என்பது முக்கியமான சிக்கலாக இருந்து வருகின்றது. சில பகுதிகளை ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட சில பகுதிகளை உக்ரைனுக்கு திரும்ப பெற்றுத்தர முயற்சிக்க போகின்றேன் என்று ட்ரம்ப் திங்களன்று கூறியிருந்தார். ஆனால் சில பரிமாற்றங்களும் நிலமாற்றங்களும் இருக்கலாம் என்றும் அவர் முன்னெச்சரிக்கையும் செய்திருக்கின்றார். இருப்பினும் கிரைமியா உட்பட மாஸ்கோ கைப்பற்றிய பகுதிகளில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதை ஏற்கப் போவதில்லை என்பதில் உக்ரைன் உறுதியாக உள்ளது. பிரதேசங்களை மாற்றிக்கொள்ளும் எந்த ஒரு யோசனையையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று இந்த வாரம் கூறிய ஜெலன்ஸ்கி, ரஷ்யா செய்த செயலுக்கு நாங்கள் பரிசு வழங்க முடியாது என்று தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டார். ரஷ்ய அதிபர் புதினும் தனது பிராந்திய கோரிக்கைகள், உக்ரைன் நடுநிலைமையாக இருப்பது மற்றும் இராணுவத்தின் எதிர்கால அளவு போன்ற பிரச்சினைக்குரிய பல விடயங்களிலிருந்து பின்வாங்கவில்லை. தனது படைகளை ரஷ்யாவின் எல்லைக்கு அருகில் கொண்டு வருவதாக உக்ரைனை மேற்கத்திய தற்காப்பு கூட்டணியான நேட்டோ பயன்படுத்திக் கொள்கின்றது என்று நம்பிய ரஷ்ய அதிபர் உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியும் இருக்கின்றார். உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய தலைவர்களை சமாதானப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் முயற்சித்து வருவதாக அமெரிக்க கூட்டாளி செய்தி வெளியிட்டும் இருக்கின்றது. ரஷ்யா 2014இல் கிரைமியாவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து மற்றும் ரஷ்ய படைகள் டான்பாஸ் பிராந்தியத்தின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்துகின்றன. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் தற்போது தனது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் கெர்சன் மற்றும் சபோஷாவை ரஷ்யா விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கலாம். நியூஸிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், எந்த ஒரு எதிர்கால ஒப்பந்தமும் யாரையும் முழுமையாக திருப்திப்படுத்தவோ மிகவும் மகிழ்ச்சியடை செய்யவோ போவதில்லை என்று கூறியும் இருந்தார். மேலும் இங்கே சமாதானம் செய்ய வேண்டும், யாரையும் விரல் நீட்டி பேச முடியாது என்று அவர் கூறியும் இருந்தார். அமைதிக்கான ஒரே வழி
மக்களை ஒன்று சேரும்படி கட்டாயப்படுத்தி வழிநடத்தி செல்லக்கூடிய தீர்க்கமான தலைவர் ஒருவரை கொண்டிருப்பதாகும் என்று அமெரிக்க துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸ் தெரிவித்தும் இருந்தார். இவையொரு புறம் இருக்க, அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள காஸ்கேடியா துணை மண்டலம் என்று அழைக்கப்படும் பகுதியில் அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய சுனாமி ஏற்படக்கூடும் என்று வர்ஜீனியா டெக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழு எச்சரித்திருக்கின்றது. வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து வான்கூவர் தீவு வரை சுமார் 600 மைல் நீளமான இந்த பகுதி மிகப்பெரிய பூகம்பங்களின் மண்டலம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அத்துடன் அந்த பகுதியில் 8.0 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான நிலநடுக்கத்திற்கு 15% வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற நிகழ்வு திடீரென நடந்தால் காஸ்கேடியா முழுவதும் கடலோர பகுதியில் மூழ்கக்கூடும். அத்துடன் நிலநடுக்கத்தின் எதிர்வினை நூற்றுக்கணக்கான அடி உயர சுனாமி அலையை உருவாக்கும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். இதன் விளைவாக அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் வசிக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் ஆபத்தை எதிர்கொள்வார்கள். மேலும் இதனால் அந்த பகுதியின் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியும் இருக்கின்றார்கள். அத்துடன் இந்த பாரிய சுனாமியால் 30,000 பேர் இறக்க நேரிடும் என்று விஞ்ஞானிகள் கணித்தும் இருக்கின்றார்கள். இதேவேளை 1,70,000 கட்டிடங்கள் மற்றும் சொத்துக்கள் சேதமடையக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.